அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. நற்புலரி தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இந்த இணைய ஒளி இணைப்பயிற்சி 9 சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணைய ஒளி இணைப்பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இன்று 379வது நாள். இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், நாம் எடுத்த உறுதிமொழிகள், நாம் எந்த அளவு அடைந்து இருக்கிறோம், இந்த வருடத்தில் புதிய தீர்மானங்கள் என்ன எடுக்கப் போகிறோம், அதற்கான யுத்திகளை என்ன வகுத்து இருக்கிறோம், மற்றவர்களுக்கு நாம் சொல்ல விரும்பும் உத்திகள் என்ன, அதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு தினமும் காலை நம் நற்புலரியில் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து சேவஸ் பார்த்து வருகிறோம். சேவஸ் முதல் விஷயம் சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக நன்றியுணர்வை நம்மை சுற்றியுள்ள விஷயங்களுக்கும் நபர்களுக்கும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நன்றியுணர்வை வெளிப்படுத்துவோம். ஆடியோவே இல்லைங்களா? சார் பிரேயர் நடக்குது. அடுத்த நிகழ்வாக அஃபர்மேஷன். அனைவரும் ஒரு நிமிடம் நாம் அடைய விரும்பிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து அதனை சத்தமாக, உதாரணத்திற்கு ஒரு கார் வாங்க வேண்டும் என்றால் அந்த காரை நம்மிடம் இருப்பதாக நினைத்து அது அடைந்ததாக உங்கள் வாக்கியத்தில் ஒரு நிமிடம் சத்தமாக மியூட் செய்து அனைவரும் அஃபர்மேஷன், உறுதிமொழி, தீர்மானத்தை சொல்லவும். நன்றி. அடுத்த நிகழ்வாக விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். நீங்க அடைய விரும்பிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து அதனை கற்பனை செய்து கண்களை மூடி காட்சிப்படுத்தி பார்க்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ். அனைவரும் 5 முறை சுவாச பயிற்சி செய்வோம். மூச்சை நெஞ்சின் வழியாக இல்லாமல் வயிற்றின் வழியாக உள்ளே 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் விடவும். இதனை 5 முறை செய்யவும். நன்றி. அடுத்ததாக ரீடிங். தினமும் காலை நாம் வேல் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அப்படின்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பார்த்து வரோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கும் தலைவர் டெங் சியோபிங். இவர் யாருன்றதுக்கு முன்னாடி, இவர் பிறந்த வருஷம் 1904 ஆகஸ்ட் 22. குவாங்கான் அப்படின்ற இடம், சிச்சுவான் அப்படின்ற மாகாணம், சைனாவில் பிறக்கிறாரு. இவர் இறந்த வருடம் 1997 பிப்ரவரி 19ஆம் நாள்
பீஜிங் சைனாவில் இறக்குறாரு. டேங் சியாங்பாங் is remembered as a paramount leader and reformist of the People's Republic of China. சைனா சுதந்திரம் அடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர், ஒரு ரெவல்யூஷன் லீடர். He led the country to domestic stability and economic growth after the damaging excesses of cultural revolution. Though he never took office as the head of government or state, அவர் எந்த ஒரு பொறுப்பையும் பெருசா வைக்கல. Xiaoping is known for developing China into one of the fastest growing economies of the world. இன்னைக்கு சைனா இந்த உலகத்துல பொருளாதார ரீதியா பல சாதனைகளை படைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா தொடக்க புள்ளியா இருந்தவர் இவர். இவர் born to டெங் வென்மிங் அண்ட் டான் அப்படின்ற 2 நபர்களுக்கு மகனா பிறக்கிறாரு. டெங் சியோபிங் was the youngest of 7 siblings. His father, Deng Wenming, was a middle-class landlord. Deng graduated from Chongqing Preparatory School in 1919. இந்த மாதிரி இவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நேரம் பிரதி சுருக்கமாக அவரை பத்தி பார்த்திருப்போம். இவரை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேல்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அப்படின்ற புத்தகத்தை வாங்கி படிக்கவும், இல்லைன்னா நெட்ல இருந்து இணையதளத்துல இருந்து தகவிறக்கம் செய்து கொள்ளவும். நன்றி. அடுத்ததாக ஸ்கிரைபிங். எஸ், நாம் அடைய விரும்பிய விஷயங்களை எந்த அளவு அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத எழுதி, நம்ம அடைய போகும் விஷயங்களை எழுதி, ஒவ்வொரு நாளும் சாதாரணமாக டைரி எழுதுறது மாதிரி இல்லாம எந்த அளவு அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஜேர்னல் மாதிரி எழுதி தொடங்கினால் அந்த நாள் நிச்சயமாக ஒரு வெற்றி நாளாக அமையும். அந்த வகையில் நம் நற்புலரி சேவர்ஸ் தினமும் காலை பார்த்து வருகிறோம். இந்த சேவர்ஸ் குறைந்தபட்சம் 6 நிமிடத்திலிருந்து 60 நிமிடம் ஒவ்வொரு நாளும் செய்து தொடங்கினால் அந்த நாள் நிச்சயமாக வெற்றி நாளாக அமையும். அந்த நாள் அடங்கிய நம் வாழ்க்கை வெற்றிய வாழ்க்கையாக அமையும். நன்றி. அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமையை பற்றி, இன்றைய பயிற்றுனரை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நற்புலரியின் தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்கேற்பாளர்களையும் நான் இனிதே வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று போகி பண்டிகை, மார்கழி மாதத்தின் இறுதி நாள். பல்வேறு விதமான குப்பைகளையும் அழுக்குகளையும் தேவையற்ற விஷயங்களையும் நம்மை விட்டு போக்கும் நிகழ்ச்சியை போகி பண்டிகை என்பார்கள். அந்த நிகழ்ச்சியை அங்கங்கே வெளியே எரிந்து கொண்டிருக்கும் கூடிய தேவையற்ற பொருட்களின் புகை மண்டலத்திலிருந்தும் நெருப்பு ஜுவாலையிலிருந்தும் போக்கி கொண்டிருக்கக்கூடிய போகியை அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கூறும் நல்லுலக மக்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நற்புலரியில் இன்று நம்மிடம் பயிற்சி தர வந்திருக்கக்கூடிய ஆளுமை குறித்த ஒரு அறிமுகம். இவர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பட்டதாரி. இருப்பினும் அவர் முற்றிலும் தம்மை ஒரு குடும்ப தலைவியாக நம்மிடத்தில் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். சமையல் கலையிலும் குரோஷா என்று சொல்லக்கூடிய ஊசி வேலை தொழில்நுட்பத்தில் பல்வேறு விதமான கலைநுட்பமான பொருட்களை உருவாக்குவதிலும் ஆர்வமுடையவர். யோகா கலையில் நல்லதொரு ஆற்றலும் ஆர்வம் உடையவர். ரீட்போர்ட் புக் ரிவ்யூ தளத்திலும் மனிதம் காப்போம் புக் ரிவ்யூ தளத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு விதமான புத்தகங்களை வாசித்தும் அதை ரிவ்யூ செய்தும் மகிழ்ச்சியை கொண்டு இருப்பவர். இவர்தான் திருமதி டி மங்கை அவர்கள். அவர்களை இந்த தளத்திற்கு புதிதாக வந்திருக்கின்றார். அவரை இனிதே வரவேற்று தளத்தை அம்மையார் அவர்களிடம் ஒப்படைப்போம். வாருங்கள் அம்மையார் அவர்களே, உங்களுடைய பயிற்சியை தருக என்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்து உங்கள் பயிற்சியை கண்டு களிக்க, பார்த்து ரசிக்க, கேட்டு ரசிக்க அனைவரும் காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். என் அறிமுகம் செய்த சேவா மேமுக்கும் என்னுடைய நன்றி. நித்யா தேவி மேம், விவேகானந்தன் சார், குமரேசன் சார், லட்சுமி நாராயணன் சார், எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நான் பல மாதங்களா இந்த தளத்தை யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பார்த்துட்டு இருக்கேன். அதனால ஓரளவு தெரியும். இன்னைக்கு ரெசல்யூஷன்
முதல்ல ஒருத்தவங்களுக்கு அவங்க வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கு என்ன குறிக்கோள் வேணும்ன்றத முதல்ல அவங்க வந்து அதுல கிளியரா இருக்கணும். அதனுடைய ஆழ்ந்த பண்பு இருக்கணும் அப்படின்னு நெப்போலியன் ஹில்ன்றவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நமக்கு என்ன குறிக்கோள் அப்படின்றத நம்ம முதல்ல கரெக்டா தேர்ந்தெடுத்து அதை வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். பேப்பர்ல எழுதுறத விட மைண்ட்ல எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும். அப்பதான் வந்து அதை திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணிட்டே இருப்போம். அடுத்து என்ன செய்யணும், அதுக்கான என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்றத மைண்ட்ல எழுதி வச்சுட்டு டெய்லியும் ஒரு ஒரு நிமிஷத்தையும் நம்ம வந்து அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாட்டு. அதே மாதிரி எப்பயுமே ஒரு என்ன சொல்றது, எப்பயுமே டைம் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்றதையும் நம்ம எப்பயுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைம் வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணவே பிடிக்காது. காலையில 5 மணிக்கு எழுந்துச்சுன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் கரெக்டா பிளான் பண்ணி போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். அடுத்து என்ன செய்யணும்னு. நான் வர்றதுக்கு முன்னாடி என் வேலை வந்து முன்னாடி நிக்கும். அதுதான் என்னுடைய பிளஸ் பாயிண்ட். அதனால அந்த 24 ஹவர்ஸும் நான் வந்து கரெக்ட்டா பயன்படுத்துவேன். நம்முடைய குறிக்கோள வந்து வின் பண்றதுக்கு ஒரு சில பாயிண்ட்ட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உடற்பயிற்சி. எனக்கு அது ரொம்ப புடிச்சது. சின்ன வயசுல இருந்தே பண்ணுவேன். இப்ப இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நாம வந்து கரெக்ட்டா யோகாவோ, இல்ல வாக்கிங்கோ கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து இயற்கை நமக்கு 23 மணி நேரம் நமக்கு டெய்லியும் குடுக்குது. அத மாரி நம்ம டெய்லியும் பண்றப்ப நம்மளுடைய வாழ்க்கையோடைய லைஃபோடைய காலம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியா இருக்கணும். அப்பதான் எவ்வளோ ஹெல்த்தியாவும் இருக்கணும், ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன குறிக்கோள் எடுத்தோமோ, அத வந்து நம்மளால வின் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் வாக்கிங். யோகா பண்ணலாம். யோகா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து நம்ம வந்து பணம் பணம் அப்படின்னு வந்து அலையிறோம். அந்த பணம்ன்ற வந்து எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா நம்ம உடம்போடைய ஆரோக்கியன்றது நம்ம இப்பவே சம்பாரிச்சாதான் லைஃப் ஃபுல்லா நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்க முடியும். இப்போ எப்படின்னா பிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி வச்சுங்களேன். 1 மணி நேரம் நீங்க யோகா பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முதல்ல நம்ம மைண்ட் தான் ஃப்ரீயா இருக்கணும். அதுக்கு யோகா ரொம்ப 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 உதவி பண்ணும். நான் டெய்லி 1 மணி நேரம் அதுக்குன்னு ஒரு பிக்ஸ்ட் டைம் இல்ல. உங்களால எப்ப ஃப்ரீயா இருக்க முடியுதோ அப்ப பண்ணலாம். ஒரு 10 ஆசனம். உங்களுக்கு காலையிலயா, இல்ல மதியமா, இல்ல ஆபீஸ் போறவங்களா இருந்தா ஈவினிங்கமா, அதாவது செய்யணுமா அப்படின்னு நினைக்க கூடாது. செஞ்சே ஆகணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அதை கண்டிப்பா செய்வீங்க. நம்ம வந்து அத வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் செஞ்சிடணும். நம்ம யோகா பண்ணணும்னு உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தா 3 நாள் செய்யணும். அதுக்கடுத்து ஒரு 9 நாள். 9 நாள் செஞ்சுட்டா, அதுக்கடுத்து ஒரு 21 நாள் பண்ணணும். 21 நாள் நீங்க தாண்டிட்டு, அதுக்கடுத்து 90 நாள் சொல்லுவாங்க. அந்த 90 நாள ரீச் பண்ணிட்டீங்கன்னா, லைஃப் ஃபுல்லா நீங்க வந்து யோகா வந்து விடவே மாட்டீங்க. யோகான்றது இல்ல, யோகா ரொம்ப ஈஸி. வாக்கிங் வந்து வெளில போணும், அதுக்குன்னு ஒரு சரவுண்டிங் வேணும் அப்படின்னு வாக்கிங் இன்னும் பெஸ்ட். வெளியில போனா நம்ம நேச்சர ரசிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேச்சர ரசிச்சாலே வாழ்க்கை வந்து இன்னும் அதாவது இப்ப எல்லாம் சரவுண்டிங் ஒரு 4 செவுத்துக்குள்ள அடப்பட்டுட்டோம். நேச்சரையே பார்க்க மாட்டோம். அதனால வாக்கிங் ஒரு 10 நிமிஷமா 1/4 மணி நேரமா பண்ணா கூட இன்னும் நல்லா இருக்கும். அதனால முதல்ல வாக்கிங் டெய்லி 1 மணி நேரம் குடுங்க. அதுதான் உங்களுடைய லைஃப ஃபுல்லா சந்தோஷமாவும், ஹெல்த்தியாவும் வச்சுக்க ரொம்ப ரொம்ப உதவும். அதுக்கடுத்து வந்து ஆரோக்கியமான உணவு. ரொம்ப அதாவது கண்டத சாப்பிடுறாங்க. அந்த மாரிலாம் கிடையாது. ஹெல்த்தியா சாப்பிடணும். அதுவும் வீட்லயே செஞ்சு சாப்பிடணும். என்னைக்கோ ஒரு ஃபெஸ்டிவல் ட்ரெடிஷனலா என்னைக்கோ ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, தப்பு இல்ல. அதையே வந்து பழக்கமா வச்சுக்கூடாது. வீட்ல நம்மளே ரசிச்சு, ருசிச்சு அத வந்து அது ஒரு என்ன சொல்றது? ஒரு கலையா நம்ம வந்து ஒண்ணொண்ணையும் வீட்லயே செஞ்சு சாப்பிடணும். எனக்கு அதுல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுல இருந்தே நான் வந்துலாம் ஒரு 3, 4 வயசுலயே குக் பண்ண கத்துக்கினேன். ஏன்னா நான் எங்க பெரியம்மா வீட்ல வளர்ந்தேன்றதுனால. அதனால அது இப்ப வந்து இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டெய்லியும் புதுசா ஏதாவது செஞ்சு சாப்பிடுவேன். அது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டமான ஒரு வேலை. அதாவது ரிப்பீட்டடாவும் சாப்பிட பிடிக்காது. டெய்லியும் 3 வேளையும் டிஃபரெண்ட்டா செய்வேன். அதே மாரி வாரம் ஃபுல்லா புதுசா சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவேன். அதே மாரி ஹெல்த்தி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து என் பையனுக்கெல்லாம் வீட்லயே தான் நான் வந்து எல்லா ஸ்நாக்ஸும் செஞ்சு தருவேன். அது என்னுடைய பிளஸ் பாயிண்ட். அவனுக்கு கடையிலலாம் வாங்கி தர மாட்டேன். எப்பயாச்சும் என்னைக்காவது வெளியில போனா நாங்க வெளியில போறதே ரேர். அது வேற விஷயம். அப்படி போனோம்னா என்னைக்காவது ஒரு ஐஸ்கிரீம், ஒரு சாக்லேட் அவ்வளவுதான் அவனுக்கு வந்து நான் வாங்கி தருவேன். மத்தபடி வீட்லயே தான் ராகி லட்டு, கம்பு லட்டு, சிறுதானியத்துல இருந்து என்னென்னலாம் செய்யுமோ அது. அதே மாரி இந்த இட்லி மாவுலாம் கூட ஒயிட்லலாம் நாங்க அரைக்கவே மாட்டோம். எல்லாமே சிறுதானியம் கலந்து தான் அந்த இட்லியே செஞ்சு சாப்பிடுவோம். இட்லி, தோசை அத மாரி. எப்பயுமே சிறுதானியம். அது எவ்ளோ ஹெல்த்தியா எடுக்க முடியுமோ அவ்ளோ ஹெல்த்தியா எடுத்தோம்னா, அதுலயும் நம்ம பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அதையும் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அது ஒண்ணு.
அதுக்கடுத்து வந்து டெக்னாலஜி. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்னதான் வெளியில நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. டெக்னாலஜிலயும் அப்பப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பசங்களுக்கு ஈக்குவலா இருக்கணுன்றதுக்காகவே அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன இப்போதைக்கு புதுசா வந்திருக்குது அப்படின்றதையும் அதுலயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து மெடிடேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப ஆபீஸ் பண்றதப்ப கன்டினியூஸா ஒர்க் பண்ண வேணாம்னு இப்பல்லாம் இப்ப சயின்டிஸ்டே சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் வேலை செய்றீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் ஜஸ்ட் அப்படியே நீங்க உட்கார்ந்துக்கிற இடத்துல கூட உட்கார்ந்து மெடிடேஷன். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்லோகமோ, இல்ல சாமியோ ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சுன்னு மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணா உங்களுக்கு அவ்ளோ ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும். அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்? அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது. எப்ப பாரு உங்க ஒர்க்கையே நினைச்சுன்னு இருக்கிறப்ப மைண்ட் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனால அந்த மைண்டுக்கு மனசுக்கும் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்சேஷன் கொடுக்கலாம். அதுக்கு மெடிடேஷன் கண்டிப்பா இருக்கும். அப்பதான் உங்க பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும். அதனால அது ஒண்ணு. அதுக்கடுத்து ரொட்டீன் ஒர்க். நம்ம அதாவது ஒரு நாள் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்டே திட்டமிட்டு வச்சிருங்க. நாளைக்கு காலைல தானே சமைக்க போறோம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லாம நாளே பிளான் பண்ணி வச்சிருவேன். எல்லாரும் சமையல்னா ஏதோ பெரிய கலை, அது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஈஸியான வேலை. ஃபர்ஸ்டே திட்டமிடணும். நாளைக்கு காலைல நம்ம இதை செய்ய போறோம், நாளைக்கு மதியம் இப்படி செய்ய போறோம், நாளைக்கு நைட் இப்படி செய்ய போறோம். ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிச்சிடும். காலைல நான் 5 மணிக்கு எந்திரிப்பேன். ரிலாக்ஸேஷனா 1 மணி நேரம் என்ன பண்றேன்னு தெரியாது. எந்திச்சு அத 6 மணிக்கு குக் பண்ண ஆரம்பிச்சேன்னா 7:15க்குலாம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சு முடிச்சிருவேன். ஒரு சட்னி, ஒரு தோசை, ஒரு சாம்பார், ஒரு பொரியல், சாதம். இத வந்து அப்படியே ஈஸியா முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன். அது மட்டும் தான். மத்தவங்கலாம் என்னென்ன சமைக்கிறேன்ற பேர்ல 24 மணி நேரமும் கிச்சன்லயே இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு சாம்பார் தான் வச்சிருப்பாங்க. வேற ஒண்ணும் அதுல இருக்காது. அத மாரிலாம் கிடையாது. அது நமக்குன்னு, அதாவது லேடீஸ்னாவே குக்கிங் மட்டும் தான், வேற எதுவும் வேணாம் அப்படின்ற மாரிலாம் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. குக்கிங்க்கு ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். அது வந்து நான் வந்து வீட்ல இருக்கன்றனால எனக்கு இன்னும் ஈஸியா இருக்குது. ஒர்க் பண்றவங்களா இருந்தா ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணி அதுக்காக என்னென்ன வேணும்ன்றத வீக் டேஸ்ல வாங்கி வச்சிடலாம். இல்ல எப்ப கடைக்கு போறீங்களோ அப்ப வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். அந்த அதுக்கான ப்ரிமிட்டிவா என்னென்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறப்பலாம் அத செஞ்சு வச்சுட்டா, மறுநாள் குக் பண்றது ரொம்ப ஈஸியா குக் பண்ணிட்டு, நம்ம ஃப்ரீயா கிளம்பி ஆஃபீஸ் போலாம். அத மாரி பிளான் பண்ணி வச்சுக்கணும். அத வந்து ரொட்டீனா பண்ணணும். இன்னைக்கு இதுதான், இந்த டைம்ல இது பண்ணணும் அப்படின்ட்டு. டைம் தானே இருக்கு, பொறுமையா செஞ்சுக்கலாம். இன்னும் இருக்குல்ல, செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி தள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு நாளைக்கு டம்ப் ஆகி நிக்கும். அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். ஐயோ என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அதனால ரொட்டீன் ஒர்க், டெய்லி செய்ய வேண்டிய வேலையை டெய்லி அந்தந்த டைமுக்கு செஞ்சுவேன் நானு. எதையுமே போஸ்ட்மான் பண்ணவே கூடாது. சின்ன வேலை தான். இந்த டேபிள் ஒரு மாதிரி இங்க கச்சன்னு இருக்கு, நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடணும்னா அங்க வேற ஒரு வேலை இருக்கு. எடுத்து வைக்கணுமா, அப்பவே எடுத்து வச்சிருங்க. அப்பவே நீட் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் திரும்பி நீங்க அங்க இருந்து இங்க வர்றப்ப உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஒரு ஊருக்கு போறதுக்கு பிளான் பண்றீங்க. அப்படியே ஊருக்கு போறதுக்கு என்னென்ன தேவையோ அதாவது எடுத்து வச்சுட்டு அப்படி அப்படியே விட்டு போயிடுவீங்க. மறுபடியும் வீட்டுல வந்து பார்த்தா கச்ச 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 கச்சன்னு இருக்கும். அவ்வளவுதான். செம்ம டென்ஷன். ஏன்டா ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாம ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னுட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டா திரும்ப வரப்ப ரிலாக்ஸா வேலை பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்ம மைண்டும் ஃப்ரீயா இருக்கும், மனசும் ஃப்ரீயா இருக்கும், உடம்பும் வந்து டயர்ட் இல்லாம நம்ம மாட்டும் நம்ம வேலையை செஞ்சுட்டே இருப்போம். ஊருக்கு போயிட்டு வந்தா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு போய் ரெஸ்ட் எடுத்துவாங்க. அங்கங்க ஜாமம் கிடக்கும். அப்புறம் சமைக்க தோணாது. உடனே ஆர்டர் போட்டு சாப்பிடணும். அத மாதிரிலாம் இல்ல. சின்னதா வந்த உடனே சமைக்கிறதுக்கு ஒரு 3 பொருள் இருந்தா கூட பருப்பு அத மாதிரி சின்ன சின்ன பொருள் இருந்தா கூட ஏதோ ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டு அதுக்கடுத்து வேலை பார்க்கலாம். அத மாதிரியும் பண்ணலாம். ரொட்டீனா என்னென்ன வேலை செய்யணுமோ அத அப்பப்ப அன்னன்னைக்கே செஞ்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கணும். நாளைக்கு பாத்துக்கலாம், டைம் தானே இருக்கு அப்படின்னு இது ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரி. அதாவது தினம் வேலையை தினமே செஞ்சிருங்க. கொஞ்சம் டைம் இருக்கு, அதான் டைம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணா அது கடைசி நிமிஷத்துல நமக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடும். நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. அது ஒண்ணு. அடுத்து வந்து ரீட் த புக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. எப்பயுமே ரீட் த புக்ஸ் தான். நான் புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம கீழே குனிஞ்சு புக்கு படிச்சோம்னா தலை நிமிர்ந்து நடக்கலாம் அப்படின்னுவாங்க. எனக்கு சும்மாவே புக்கு படிக்க தோணும். இப்போ 2-3 வருஷமா ஃபுல்லா அதுலயே இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் அவ்வளோ புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ பிடிச்ச வேலை எனக்கு. அதாவது நான் வீட்ல இருக்கின்றனால நிறைய படிக்கிறேன். நீங்க ஆபீஸ் போயிட்டு உடனே அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு 2 பேஜாவது படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. நல்ல 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 புக்குகள் நிறைய இருக்கு. அத சொல்லவே தேவையில்ல, எக்கச்சக்கமா. அதனால நிறைய புக்ஸ் படிங்க. புக்ஸ் படிச்சீங்கன்னா மைண்டும் ரிலாக்ஸேஷனுக்கும் நிறைய நீங்க வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்டேட்டடா இருக்கலாம். மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்.
வெளியில ஏதாவது ஒரு விஷயம் சொல்லனா கூட நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். எனக்கெல்லாம் இப்பதான் நான் இது மாதிரிலாம் வெளியில இது எனக்கு ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆக்சுவலா. இது மாதிரிலாம் நான் பேசுனதே கிடையாது. உதறும். ஆனா ஒரு 2 வருஷமா நெறைய புக்ஸ் படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுக்கு காரணமே புக் நெறைய படிச்ச பிறகுதான். ஃபர்ஸ்ட் நெறைய படிக்க 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 நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. அதனால புக் டெய்லியும் ஏதோ ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எப்ப கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்ப புக் படிச்சுட்டு அத படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு போதும். அதுவே உங்களுக்கு வந்து வழிகாட்டும் அப்படின்ற மாரி தான். நான் நெறைய படிப்பேன். எப்ப பாரு படிச்சுட்டே இருப்பேன். காலையில எனக்கு எப்பயுமே நான் என்ன சொல்றது? சின்ன வயசுலயே என்னல்லாம் எங்க பெரியம்மா வீட்ல இருந்ததுனால 4 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பி விட்டுருவாங்க. ஸ்டில் நவ் அதே 4 மணிக்கு நான் எந்திச்சிடுறேன். அந்த அப்ப தூங்குறதுக்கு சான்ஸே இல்ல சின்ன வயசுல. ஆனா இப்ப தூங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா தூங்க முடியல. ஏன்னா மைண்ட் வந்து 4 மணி அலாரம் அடிச்சு விட்டுருது. அதனால 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சுன்னா லைட்ட போட்டு வேற ரூம்ல வந்து புக் எடுத்து வச்சு படிக்க வச்சு. எங்க வீட்டுக்காரர் கேட்பாரு. என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறியா அப்படின்னு. என்ன பண்றது? நமக்கு படிக்கணும். படிச்சாதான் நமக்கு வந்து ரிலாக்சேஷனே. அதனால நெறைய புக்ஸ் படிப்பேன். எவ்ளோ படிக்கணுமோ அவ்வளவும் நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். இல்லன்னா வச்சுங்களேன், நம்ம ஃபேமிலிய பத்தி ஏதாவது திங்க் பண்ணுவோம். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அதெல்லாம் இல்லாம ஒரு 2, 3 வருஷமா ஃப்ரீயா இருக்கேன். நடக்கிறதுக்கு நடக்கட்டும். ஏன் அத பத்தி நம்ம திங்க் பண்ணணும்? யாராவது எது சொல்லிட்டு போட்டோம் அப்டின்ட்டு அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு, நம்ம இப்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு புக்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால எல்லாரும் புக் படிங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு ஏதாவது புதுசா கத்துங்க. நம்ம இப்ப இந்த அல்சீமர்லாம் வருதுல்ல, மெமரி லாஸ் அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு புதுசு புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணிக்கினே இருக்கணும். லாங்குவேஜோ, இல்ல ஏதாவது ஒரு கைவேலையோ, நான் அப்படிதான் ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருப்பேன். நான் இப்ப மட்டும் தான் இப்படி கைய வச்சுட்டு இருப்பேன். மத்த நேரத்துலலாம் வேலைய முடிச்சுட்டு வந்து உட்காந்துன்னா, ஏதோ ஒரு ஆடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு இப்படியே பின்னிக்கிட்டே இருக்கும் எனக்கு கை. எங்க வீட்ட சுத்தி பார்த்தீங்கன்னா, வெறும் குரோஷெட் வேல தான் இருக்கும். எல்லாத்துக்கும் தச்சு போட்டுருவேன். அதனால ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, குக்கிங்கோ, இல்ல டிராயிங்கோ, அவங்க அப்புறம் வேற என்ன சொல்றது? குரோஷெட்டு அப்படி மாரி அத மாரி அவங்கவங்களுக்கு கேம் விளையாடுனா கூட சிலருக்கு கேம் அதாவது வெளியில போய் அவுட்டர் கேமு. அத மாரி கிரிக்கெட்டோ அந்த மாரி அ அந்த மாரி என்னலாம் உங்களுக்கு பிடிக்குமோ, அது ஏதாவது ஒண்ணு கத்துக்கலாம். புதுசு புதுசா டெக்னாலஜிலயும் கத்துக்கலாம், மைண்ட் ஓரியன்டாவும் கத்துக்கலாம், ஹெல்த்தியாவும் கத்துக்கலாம். அதனால ஏதாவது ஒண்ணு கத்துக்கின்னு, அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்டேட்டடா இருக்கணும். அதனால புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருங்க. அதுக்கடுத்து வந்துட்டு சின்ன சின்னதா கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எனக்கு சின்னதா இன்னைக்கு நான் வந்து இத கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு இதையே செஞ்சிடணும்னு நெனைக்கிறேன். அது மாரி சின்னதா ஷார்ட் டெர்ம் கோல் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதையே கன்டினியூஸா பண்ண 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 உங்களுடைய மெயின் கோல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும். அதனால சின்ன ஷார்ட் டெர்ம் கோல் ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து வந்து கரெக்ட்டான டைமுக்கு தூங்கிடணும். தூங்குறது ரொம்ப 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 முக்கியம். இப்பல்லாம் வந்துட்டு எல்லாம் நானும் அப்படிதான் இருந்தேன். எப்ப பாரு ஃபோன்ல படிச்சுட்டு இருப்பேன் ஆக்சுவலா. கண்ணு இதுவாயிடுச்சு. இப்ப நான் ஒரு ஈட் த ஃப்ராக்ன்னு ஒரு அதாவது காலையில் எழுந்தவுடன் தவளை அப்படின்னு ஒரு புக் படிச்சேன். அது அருமையா இருக்குது. எல்லாருக்கும் ரெஃபர் பண்றேன் நானு. விவேகானந்த சார் தான் அந்த புக் வந்து ரெஃபர் பண்ணாங்க. அத படிச்ச பிறகு ஃபோன தூக்கி மேல வச்சுட்டேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். தேவையானத மட்டும் எடுத்து பார்த்துட்டு, அத தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு, நெறைய இப்ப நெறைய தான் நெறைய வாங்கி வச்சுட்டு இருக்கிறேன். திரும்ப திரும்ப சொன்னதால நினைக்காதீங்க. நான் ஒரு மாரி பைத்தியமா ஆயிட்டேன் புக் படிக்கிறதுல. அதனால ரொம்ப ஃபோன் வந்து இப்ப வந்து 3 பெர்சன் ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளவுதான். ஆ ஆன்லைன்லயும் அவ்வளோ இருக்கிறது இல்ல. நமக்கு ஏதாவது கிளாஸ் இந்த மாரி ஏதாவது கிளாஸ்னா, அது YouTubeல போய் தேவைன்னா மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். எப்போ ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கணும். என்னன்னா நானு குக் பண்றப்போ ஒரு பக்கம் ஃபோன்ல வந்து ஆடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். எப்ப பாரு ஏதாவது ஒரு ப்ரோகிராம் நம்ம ப்ரோகிராம்லாம் அப்படிதான் நான் கேட்கிறேன். எல்லா ப்ரோகிராமும் மேக்ஸிமம் கேட்டுருவேன் நானு. அதனால ஆடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரோகிராம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபோன் பார்த்துலாம் எதுவும் நான் கேட்கறது கிடையாது. அதே மாரி கைக்கு வேலை குடுத்துருப்பேன். காதுக்கு மட்டும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்ப 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 ஏதோ ஒரு ப்ரோகிராம். அத கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அது இல்லன்னா எனக்கு அப்படியே ஒரு மாரி ஆயிடும். அதனால அத மாரி அதையும் ஆஃப்லைன்ல போட்டு தான் கேட்டுட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட்டே டவுன்லோட் பண்ணி வச்சுருவேன். எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப வந்து கேட்பேன். அத மாரி நல்ல விஷயத்த வந்துட்டு ஃபோனுக்கு யூஸ் பண்ணுங்க. அது இந்த ஃபோன் வந்து நல்ல எஜமானும், ஆனா நல்ல விரோதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ற விதத்துல தான் இருக்கு. அது எஜமானா, விரோதியா அப்படின்றது நம்ம மைண்ட் செட்டிங்ல தான் இருக்கு. அதனால அந்த புக் படிச்ச பிறகு நான் ஃபோன் யூஸ் பண்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டேன். அது ஒரு ஓரமா தான் இருக்குது. இப்ப எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஃபோனே பண்ண மாட்ற? எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்ற? ஸ்டேட்டஸே பார்க்க மாட்ற? அத நான் பார்க்கிறதே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா. அது ஒரு மூலையில இருக்கு. ஃபோன வந்து எடுக்கிறது இல்ல. புக்கு தான். எனக்கு டைமே இல்ல. அதெல்லாம் பார்க்கிறதே இல்ல அப்படின்னு சொல்ல அளவுக்கு வந்துட்டேன். உண்மையாவே ரொம்ப இன்ஸ்பிரேஷன் புக் அது. அவ்ளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. முடிஞ்சா எல்லாரும் அந்த புக்க வாங்கி படிங்க. சூப்பரா இருக்கு. ஏன்னா இப்ப நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் ஃபோன் தான்.
நல்லதுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், நான் வேணான்ல. மத்த எல்லா நேரத்துலயும் நைட்டு தூக்கத்த மிஸ் பண்ற அளவுக்கு நான் எப்ப பாரு ஃபோன்ல கேம், கேம், கேம் ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். நைட்டு 10, 12 அத மாரிலாம். நாங்க ரீசென்ட்டா ஒரு ஃபேமிலில ஒரு பையன பார்த்தேன். ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க இங்க பஞ்சாப். அந்த பையன் எப்படின்னா, நைட்டு ஃபுல்லா கேம் விளையாடுறான். நைட்டு ஃபுல்லா கேம் விளையாடிட்டு 4 மணிக்கு மேல தூங்கிட்டு மதியம் 2 மணிக்கு எந்திரிக்கிறான். இந்த லீவுக்காக வந்திருக்கிறானாம். ஆனா மேக்ஸிமம் அவங்க வீட்லயே அப்படித்தானே இருப்பானாம். 10தோ 12தோ படிக்கிறான். அந்த மாரி ஒரு ஹாபிட்ட வளர்த்துக்கிறாங்க. இந்த சின்ன வயசுலயே ஃபோன பார்த்தா கண்ணு என்ன ஆவறது, மைண்ட் என்ன ஆவறது, அது அப்படியே அதே செட்டிங்லயே இருக்கும். அந்த மாரி ஃபோன் யூஸ் பண்ணா பசங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், ஏது சொல்றோம் எதுவுமே காதுல விழாது. அதனால மேக்ஸிமம் ஃபோன அவாய்ட் பண்ணுங்க பசங்கள்ட்ட. நம்மளுமே அவாய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்பதான் பசங்க அவாய்ட் பண்ணுவாங்க. என் பையன் எப்பயாவது ஏதாச்சும் சர்ச் பண்ணும் அப்படின்னு கேட்டா கூட, என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்டுட்டு தான் ஃபோன குடுப்பேன். பக்கத்திலேயே நிப்பேன். முடிச்சிட்டியா? முடிச்சிட்டியா? அப்படின்னு கேட்கணும். இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன் அப்படின்னுவான். அது ஏதோ டேட்டா தான் எடுக்கும் ஆக்சுவலா. அது ரொம்ப பங்க்சுவல். என் பையன் சொல்றதுக்கே இல்ல. அந்த மாரி இருப்பான். அந்த மாரி பசங்கள வந்து இப்ப எங்க போனாலும் ஃபோன். அந்த ஃபோன கையில குடுத்துட்டு அவங்க மாட்டி ஏதேதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது என்ன பாக்குது, ஏது பாக்குதுன்னு கூட கவனிக்க மாட்றாங்க. பசங்க வந்து ஃபோனுக்கு அவ்ளோ அடிக்ட் ஆயிருக்காங்க. அதனால ஃபோன வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க ஃபோன அவாய்ட் பண்ணா நீங்க நல்லா தூங்குவீங்க. நல்லா தூங்குனா உங்க கோல நீங்க வந்து அச்சீவ் பண்ணலாம். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. சாப்பாடு எப்படியோ, உடற்பயிற்சி எப்படியோ அதே மாரி தூக்கம். நல்லா தூங்கி எந்திச்சிட்டீங்கன்னா, காலையில எந்திச்சு ரிலாக்ஸா தூங்கி எந்திச்ச உடனே, அப்பா இன்னைய பொழுது நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம பாசிட்டிவா இருக்கணும். அதே மாரி தூங்கி ஏந்திச்ச உடனே நம்ம ஆ பாசிட்டிவா திங்க் பண்ணணும். இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நான் நேத்தைய பொழுது எல்லாம் முடிஞ்சுச்சு. இன்னைக்கும் நம்ம புதுசா ஏதாவது செய்யணும் அப்படின்னு பாசிட்டிவா எந்திரிங்க எந்திரிக்கிறப்ப. அதனால அன்னைக்கு அச்சச்சோ! அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு டென்ஷனா எந்திச்சீங்கன்னா, ஃபுல் டே உங்களுக்கு டென்ஷனாவே இருக்கும். அத மாரி இல்ல, இன்னைய வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாவே எந்திச்சீங்கன்னா, அன்னைய வேலை எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சிடும். அதிலேயே நீங்க நல்லா தூங்குவீங்க. அது ஒண்ணு. அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். முடிஞ்ச வரைக்கும் அந்த 24 ஹவர்ஸ எந்த அளவுக்கு கரெக்ட்டா யூஸ் பண்ணணுமோ, அத கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. நான் நெறைய டைம் தானே இருக்கு. செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு எதையும் வந்துட்டு தள்ளி போடாதீங்க. அது ஒண்ணு. அதுக்கடுத்து உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணி. நல்லா தண்ணி குடிங்க. நெறைய தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்பலாம் அந்த செய்யற வேலையிலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தண்ணி குடிக்கவே மாட்றாங்க. அதனால பல விஷயங்கள் உடம்புல வந்து சஃபர் ஆகுது. நம்மளால வந்துட்டு அந்த கண்ணு ட்ரை ஆகுறது, ஃபேஸ் ட்ரை ஆகுறது, ஆ உடம்புல நெறைய பிரச்சனை வரும் தண்ணி குடிக்கலன்னா. அதனால கண்டிப்பா தேவையான தண்ணி வந்து எடுத்துங்க. அதுக்கடுத்து எப்பயுமே வந்து திங்க் பாசிட்டிவ். எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நெகட்டிவாவே திங்க் பண்ணாதீங்க. அதே மாரி பாசிட்டிவான ஆளையே பக்கத்துல வச்சுங்க. நெகட்டிவான ஆள வச்சுக்காதீங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எட்டாவே இருங்க. என்னன்னா நம்மகிட்ட இருக்கிற தாட்டையும் அவங்க கெடுத்து விட்டு போயிடுவாங்க. அதே மாரி நம்மகிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ரிலாக்சேஷனுக்காக, ஒரு ஆறுதலுக்காக ஏதாவது வந்து சொல்றாங்கன்னா, அவங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால பாசிட்டிவான தாட்டையே சொல்லலாம். "ஆ அப்படியா சொன்னாங்க?" அப்படின்னு அவங்கள 2 ஏத்த விட தேவையில்ல. அவங்களுக்கும் பாசிட்டிவா, "இல்லப்பா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, விட்டுரு. நீ அத ஏன் மைண்ட்ல ஏத்திக்கிற? மைண்ட்லயே வச்சுக்காத. அத பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பாசிட்டிவா சொல்லி, அவங்களையும் பாசிட்டிவா வச்சுக்கலாம். அந்த மாரியும் பண்ணலாம். அது அது ஒண்ணு. அதுக்கடுத்து தேங்க் யூ சொல்லணும். எங்க யாரு எது சொன்னாலும் அவங்களுக்கு வந்து தேங்க் யூ சொல்லி பழகுங்க. அதே மாரி அ பாராட்டுங்க. அ அதாவது ஏதோ ஒண்ணு யாரோ புதுசா வந்துட்டு கத்துக்குறாங்க அப்படின்னு சொல்றப்ப, அவங்க கிட்ட வந்து அத பெருசா எதிர்பார்க்காதீங்க. செய்றாங்கல்ல, அதுக்கு கண்டிப்பா தேங்க் யூவும் சொல்லலாம், பாராட்டவும் செய்யலாம். சூப்பர், சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுனீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்த்துவாங்க. பரவால்ல நம்ம அத செய்றோன்றத அவங்க பாராட்டுறாங்களே, பரவாயில்லையே நம்மகிட்ட ஏதோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி, அவங்க இன்னும் கொஞ்சம் அத டெவலப் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் பரவால்ல, பாராட்டலாம். இப்பல்லாம் யாருக்கும் பாராட்ட வாயே வர்றதில்ல, மனசும் வர்றதில்ல. அதனால பாராட்டுங்க எல்லாருக்கும். அது ரொம்ப நல்லது. அப்பதான் அதாவது நம்ம கிட்ட அத அத எதிர்பார்க்கிறவங்களுக்கும் சந்தோஷம். நமக்கும் ஒரு சந்தோஷம். நம்ம அவங்கள பாராட்டணும் அப்டின்ட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பலாம் பாராட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால என்ன, நம்ம வீட்ல தானே இருக்கிறோம். நம்மள யாரும் எதுவுமே சொல்ல மாட்றாங்க. நம்ம ஏன் இத செய்யணும் அப்டின்னு ஒரு தாட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வீட்ல நமக்கு சமைக்கிறது கூட புடிக்காது. அதனால ஒரு சாப்பாடு செஞ்சு குடுக்குறாங்க. "நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஏதாவது இருந்தா அப்புறமேல பொறுமையா சொல்லுங்க. "இத மாரி இது கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லலாம். "என்ன சாப்பாடு இது?" அப்படின்னு அவங்கள கத்தணும்னு வச்சுக்க, நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த மனுஷன் இப்படி சொல்றாரே அப்படின்னு.
சொதப்பல் இருக்கலாம். நம்ம சமையல் செய்யறப்ப கண்டிப்பா ஏதோ பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கதான் செய்யும். அத வந்து தன்மையா சொல்லிட்டு அவங்க மறுபடியும் வந்து அத கரெக்ஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வாங்க. அவங்கள டெவலப் பண்றதுக்கும் நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அதனால எல்லாருக்கும் நன்றியும் சொல்லுங்க. பாராட்டவும் செய்யுங்க அப்படின்றத ஒண்ணு சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து எப்பயும் சந்தோஷமா இருங்க. எப்பயும் சிரிக்கணும். அந்த யோகாவுல வந்து லாஃபிங் அப்படின்னு ஒரு இதுவே இருக்கு. எப்ப பாரு சிரிக்கணும். சிரிச்சுட்டு சிரிச்ச முகத்தோடயே இருந்தா பரவாயில்லையே. அதுக்காக இளிச்ச வாயின்னு முடிவு பண்றக்கூடாது. அவங்க வந்து மென்டலா வந்து சந்தோஷமா இருக்காங்க. பாசிட்டிவா இருக்கிறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் சிரிக்கணும். ஒரு காமெடியாவது போட்டு சிரிங்க. நீங்க அதாவது சொல்லுவாங்க, ஒரு 1 செகண்ட் எடுக்கிற ஃபோட்டோலயே நம்ம அவ்ளோ அழகா இருக்கிறோமே. எப்பயுமே ஸ்மைல் பண்ணியிருந்தா லைஃப் ஃபுல்லா எவ்ளோ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அதனால எப்பயும் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. அ மைண்டையும் அதே மாரி வச்சுங்க. கூட இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்தா, உங்க கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால எப்பயும் ஹேப்பியா இருங்க. அதுக்கடுத்து ஆ என்ன சொல்றது? ஆ டு ஸ்பெண்ட் டைம் நேச்சர். நேச்சரோட எப்பயும் கொஞ்சம் கனெக்டடாவே இருங்க. அது நமக்கு இன்னும் ரிலாக்சேஷன குடுக்கும். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இப்படியே மோட்டு வேலைய பார்த்துருந்தா ஒண்ணுமே ஆக போறதில்ல. இல்லன்னா எங்க வீட்ல டிவிலாம் ஒரு ஷோகேஸ் பொருள் மாரி தான் இருக்கு. நான் டிவியே பார்க்க மாட்டேன். அது பேருக்குன்னு இருக்கும். இவங்க எப்பயாவது வந்து நியூஸ் பார்ப்பாங்க அவ்வளவுதான். டிவியே பார்க்க மாட்டேன். வெளியில போயிட்டு நேச்சர ரசிக்கலாம். நேச்சரோட பேசலாம். பேர்ட்ஸு, மரம், செடி அதுங்கூடலாம் நெறைய பேசலாம். எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க சான்ஸ் இல்ல வைக்கிறதுக்கு. க முன்னாடி வச்சிருந்தேன். அந்த செடிங்க கூடலாம் பேசிட்டு இருக்கலாம். அது எப்படி வளருது? அதனுடைய அழகு, அது நமக்கு எப்படி காத்து குடுக்குது? அதெல்லாம் வந்துட்டு அதோட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நம்ம இன்னும் மைண்ட் வந்து ரிலாக்சேஷனா இருக்கும். அப்படியே ஒரு ரிலாக்ஸா ஒரு 1/2 மணி நேரம் வெளியில வாக்கிங் போனாலே, வெளியில என்னென்ன நடக்குது? ஒவ்வொருத்தவங்கள பத்தி பார்க்கலாம். எப்படிலாம் இருக்கிறாங்க? அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். அது இன்னும் நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்ல இருக்கிறவங்க கூடயே வந்துட்டு சண்டை போட்டுக்கின்னு வீட்டு விஷயத்தையே மைண்ட்ல போட்டு, போட்டு, போட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு வெளியில போயிட்டு வந்தா ரிலாக்ஸா இருக்கும். வாக்கிங் போன மாரியே ஆச்சும், நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண மாரியே இருக்கும். அதனால இப்ப நேச்சரோட இது பண்ணுங்க. அதுக்கடுத்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட டைம் பண்ணணும். இப்ப இந்த வொர்க் அட் ஹோம்ன்றது வந்தாலும் வந்துச்சு. எப்ப பாரு எல்லாரும் ஆபீஸ்ன்னு தான் இருக்கிறாங்க. ஃபேமிலியோட டைம் பண்றதே கிடையாது. நம்ம போய் எதா கேட்டா 10 தடவ கேட்போம். 1 தடவ வரும். அவ்வளவுதான் வரும். வேற எந்த பதிலுமே வராது. அப்படி இல்லாம வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நைட்டு சாப்பிடுறப்ப 3 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து நான் எங்க வீட்ல 3 பேர் அதனால 3 பேர சொல்றேன். மத்தவங்க வீட்ல எப்படி இருக்கோ எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடணும். சாப்பிடுறப்ப டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு பேட் ஹேபிட் நான் புக் படிச்சுக்கிட்டே தான் சாப்பிடுவேன். அது சின்ன வயசுலயே இருந்துச்சு. நானும் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பார்த்து என் பையனும் கத்துக்கிட்டான். அதனால சாப்பிடுறப்ப புக் படிப்போம். அது கூட இருக்கக்கூடாது. ஏதாச்சும் பேசிட்டே இருக்கணும். நாங்க இப்ப வந்து என் பையன வந்து ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படின்ட்டு அவன பேச விட்டு 3 பேரும் பிளான் போட்டுருக்கோம். நீங்க ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு அவன் சொல்லுவான். நான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்ல என்ன நடந்ததுன்னு நான் சொல்வேன். எங்க வீட்டுக்காரர் வந்து ஆபீஸ்ல என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுவாரு. அந்த மாரி உட்கார்ந்து சாப்பிடுறப்ப 3 பேரும் ஏதாவது பேசிப்போம். அப்பதான் நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம்ன்றது தெரியும். அதே மாரி அ ஏதாவது மந்த்லியோ இல்ல இயர்லி ஒன்ஸோ அவுட்டிங் வெளியில எங்கேயாவது போயிட்டு வரணும். ஒரு டூர் மாரி. எனக்கு அது ஆப்ஷனே கிடையாது. எனக்கு டூர் வந்து இங்க பஞ்சாப் விட்டா தமிழ்நாடு அவ்வளவுதான் போகும். வெளியில டூர் போறது ரேர் தான். நீங்க அத மாரி இந்த ஏதோ ஒரு படத்துல பிரபு படம் வந்து கயல் ஏதோ சம்திங் நினைக்கிறேன். அவர் பாத்தீங்கன்னா 6 மாசம் ஒர்க் பண்ணுவாரு. 6 மாசம் ஊர் சுத்துவாரு. அந்த மலைப்பிரதேசம் எல்லாம் போயிட்டு எனக்கு அந்த அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அந்த இயற்கையை போய் ரசிக்கணும். நமக்கு பணம் சம்பாரிச்சு வச்சு என்ன பண்ண போறோம்? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம். வீட்டுக்குள்ளே இருந்து பணம் ஆபீஸ் வீடு அப்படின்றத விட நம்ம இயற்கையும் ரசிக்கணும் அப்படின்ட்டு அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. பட் அதுக்கெல்லாம் எனக்கு ஆப்ஷனே இல்ல. அதனால நீங்களாவது ஒரு பிளான் போட்டு எப்பயாவது சின்ன பக்கமா கூட ஒரு போயிட்டு வரலாம். ஒரு கடற்கரைக்கோ, உங்களுக்கு நியரா எந்த இடம் இருக்குமோ, ஒரு கோவிலுக்கு இப்பல்லாம் கோவில் கூட யாரும் போறதில்ல. அதனால கோவில் கூட போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மாரி அவுட்டிங். கண்டிப்பா அவுட்டிங் இருக்கணும். அதுவும் நம்ம மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இதுவரைக்கும் கேட்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி மங்கை மேடம். நிறைய ரெசல்யூஷன் வச்சிருக்காங்க. எந்த ரெசல்யூஷன் யார் எடுக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ 2, 3 விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் விரும்புகிற ஒரு விஷயமும் கூட. இயற்கையை சார்ந்து நம்ம வாழ்றது ரொம்ப நல்ல விஷயம், ஆரோக்கியமும் கூட. நான் ஒரு பஸ்ஸில் போனால் கூட லாஸ்ட் ஜன்னலோர சீட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் முதல்ல ஏறி உட்காந்துப்பேன். என் பசங்களாம் சண்டை போடுவாங்க, நீ போய் ஜன்னலோர சீட்டு உட்கா, எனக்கு வேணா பக்கத்து சீட்டில் போய் உட்காந்துக்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன நீ அம்மா நீ என் கூட உட்காருன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஜன்னலோட சீட்டு வேணும், பக்கத்தில் உட்காந்தா உட்காருங்க, இல்லாட்டினா நீங்கள் போய் ஜன்னலோட சீட்டில் உட்காந்துங்கன்னு சொல்லுவேன். அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடி
இதெல்லாம் பார்த்துட்டு போனா தான் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அத நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸோ சமையல் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாம் குற்றம் சொல்லாதவங்க யாரும் இல்ல. அது நிறைவா சொல்லுங்க. இப்படி இப்ப சொல்லுங்க அப்படின்ற ஒரு வழிமுறையும் சொல்லியிருக்கீங்க. புக்க படிக்க சொல்லியிருக்கீங்க. அது மாரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நல்ல நல்ல கருத்துக்கள், உங்களுடைய ரெசல்யூஷனா வச்சிருக்கீங்க. இப்போ ஃபீட்பேக் சொல்ல வரவங்க, அவங்க எத டேக் அவே எடுத்துன்னு போறாங்கன்றத பார்ப்போம். லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்க வழங்கலாம். நன்றி நண்பர்களே. இனிய நற்புலரி காலை வணக்கங்கள் அனைவருக்கும். இன்று போகி பண்டிகை. மீண்டும் ஒரு முறை போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் உரித்தாகி, இன்று நமது நற்புலரி தளத்தில் சிறந்ததொரு ஆளுமையாக வந்து முதல் முறையாக அவர் சொன்னது போல கன்னி பேச்சு என்றார். இதுவரை வெளியே எங்கேயும் அதிகம் பயணித்ததில்லை என்று சொன்னார். இன்னைக்கு 379வது நாள். நல்லதொரு குடும்ப தலைவி, நல்ல சிறந்ததொரு புத்தக வாசிப்பாளர், யோகா செய்வதில் ஆர்வம் உடையவராக இருக்கின்றார். குரோஷா முயற்சி கொண்டு நிறைய கைவினைப் பொருட்களை செய்யக்கூடியவராக இருக்கார். சமையல் கலையில் ஆர்வம் உடையவராக இருக்கார். இப்படி வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லக்கூடிய வீட்டு இல்லத்தரசியாக இருந்தாலும் கூட அவருடைய பணிகள் வந்து அனைத்தும் மெச்சத்தக்கதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கிறது. அவர் சொந்த அனுபவங்களை இங்கு விவரித்திருக்கிறார். எதையும் படித்து அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார் என்று யாரையும் உதாரணம் சொல்லாமல், அவர் நிஜ வாழ்க்கையில் என்ன பயன்படுத்துகிறாரோ அதையே அவர் இங்கு நம்மிட்ட உள்ளம் திறந்து அவர் வெளிப்படுத்தி இருப்பது பாராட்டத்தக்கது. அவரை நாம் பாராட்டுவோம். தொடர்ந்து இப்பொழுது அவர் வந்து சொன்னார், மொபைல் போனை தொடர்ந்து பார்ப்பதால் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனது தாயாரை அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு, புதுச்சேரியில் உள்ள அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு கண் ஆபரேஷனுக்கு அழைத்து சென்றேன். அவர்கள் பரிசோதனைக்காக காத்திருந்த நேரத்தில் அந்த மருத்துவமனையின் அடுத்தடுத்த அறைகளை பார்வையிட்டேன். ஒரு பெரிய அறை. அந்த அறையில் கிட்டத்தட்ட ஒரு 60, 70 இளம் சிறுவர்கள். அனைவருக்கும் வயது ஒரு 3லிருந்து 2.5, 3, 4 அதிகபட்சம் 5, 6 வயதுக்குள் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தார்கள். என்னடா இது, ராஜபார்வை படத்தில் கமலஹாசன் அணிந்திருப்போர், அமரன் படத்தில் கார்த்திக் அணிந்து கொண்டிருக்கிறார்களே என்று நான் சற்று யோசித்து பார்த்தேன். அங்கிருந்த நர்ஸ் அவர்களை அழைத்து, என்ன இந்த சிறுவர்களுக்கு பிரச்சனை, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று. சார் நல்லா கொஞ்சம் உத்து பாருங்க அப்படின்னாங்க. 2, 3 பசங்க எழுந்து நடக்க முயற்சி செய்து கீழே விழுந்து கொண்டிருந்தார்கள். சிலர் செவுத்தில் போய் முட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். என்ன இவர்களுக்கு பிரச்சனை என்று கேட்டேன். இந்த குழந்தைகள் எல்லாம் பிறந்ததிலிருந்தே மொபைல் போனை வைத்து கையில் விளையாடி கொண்டும் அதை உற்று நோக்கி கொண்டும் இருப்பவர்கள் சார். இதனால் இவர்களுக்கு வெளிச்சத்தை பார்த்தால் ஆகாது. இவர்கள் இந்த கண்ணாடியை கட்டினால் அவர்களுக்கு கண் கூசும். அவர்களால் தொடர்ந்து பேச முடியாது, சாப்பிட முடியாது. இது ஒரு விதமான ஒரு நோய். இதற்கான சிகிச்சையை நாங்கள் இங்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். மிகவும் அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்த்தேன். ஆம் நண்பர்களே, இந்த தளத்தில் இப்ப இங்கு கூடியிருக்கின்ற உங்களுக்கு இதை சொல்லதான் கடமைப்பட்டிருக்கிறேன். குழந்தை அழுகிறது என்றோ, இல்லை குழந்தையை அழாமல் பார்த்துக் கொள்வதற்காக கையில் ஒரு கார்ட்டூன் படத்தை போட்டு கையில் கொடுத்துவிட்டு நாம் பாட்டுக்கு நம் வேலை செய்வோம் என்று வேலை செய்து கொண்டிருக்கும் எல்லா குடும்ப பெண்களையும், இளம் தாய்மார்களையும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கைகளையும் இந்த நேரத்தில் நீங்க கண்டிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதனை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உறுதி செய்யும் என்று நினைக்கின்றேன். தயவுசெய்து குழந்தைகளிடம் மொபைல் போனை கொடுக்காதீர்கள். பெரியவர்களுக்கே கண் வறண்டு போகிறது. இப்பொழுதெல்லாம் டாக்டரிடம் சென்றால் ஒரு சொட்டு மருந்தை எழுதி குடிக்கின்றார். ஏன் உங்களுக்கு கண் வறட்சியாக இருக்கிறது, இதை போட்டுக் கொள்ளுங்கள் என்றார். அது ஒரு வணிகமாகிவிட்டது. அதனால் நான் சொல்ல வருவது என்ன, அம்மையார் சொன்னது போல மங்கை அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தார்கள். மிஷின் கண்ணிலிருந்து பொரியும் தோட்டாக்கள் போல் அவருடைய வார்த்தைகள் தெரித்து விழுந்தன. காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு உள்ளத்திலிருந்து பேசியது. அதனால் அது மடை திறந்த வெள்ளம் போல் வந்தது. நீண்டதொரு ஃபீட்பேக்காக இருந்தாலும் அனுபவ வாயிலாக அவர்கள் சொன்ன கருத்தை நானும் பார்த்த விஷயங்களையும் இங்கே உங்களுக்கு பதிவு செய்திருக்கின்றேன். இந்த போகி பண்டிகையில் கெட்டனவற்றை போக்கி நல்லனவற்றை எடுத்துக்கொள்ளும் நேரம் இது. நான் சொன்ன கருத்துக்களை போல குழந்தைகளிடம் மொபைல் போனை கொடுப்பதை தவிர்த்து, மங்கை அவர்கள் சொன்னது போல வாசித்தும், நல்லதொரு சமையலை கற்றுக்கொண்டும், நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டும், நல்ல கலைகளை பயிற்றுவித்தும் நம் வாழ்க்கையை தொடங்குவோம் என்று ஒரு தீர்மானத்தை இங்கே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.
தொடர்ந்து நித்யாதேவி மேடம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். உற்சாகமான காலை வணக்கம். அங்கேயம்மா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. வாழ்த்துக்கள். நன்றியும் என்றியும், ஹாபியும் ஹாப்பியும். ஸ்மைலிங் இஸ் மைலேஜ், எக்ஸசைஸ் இஸ் an example of life. Use food healthy, but don't concentrate more wealthy. Nature avoid nurture in future. Plan and action. Eat the frog, your life become rock. Gratitude is attitude. Take positive vibration. Get rid of negative vibration. Spend the family members. Avoid using the phone and the TV. When the eating hours, you can recap today's session with your family members. Weekly and monthly, you plan your go-to tour. கும்பகர்ணன் தூங்குவான் 6 மாதம், நல்ல ஒரு கர்ண படமரை 6 மாதம் சுற்றுவான். மெடிடேஷன் இஸ் டெடிகேஷன் இன் அவர் லைஃப். வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் லைஃப். மங்கை மேம், very useful session today. First time I wrote the poem in English because of your speaking is attractive way. This is our feedback today session. Very thank you. Thank you, ma'am. Happy Pongal advance. Thank you, ma'am. Thank you so much. தேங்க்யூ நித்யாதேவி மேம். தொடர்ந்து அருணகிரி சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். குட் மார்னிங் நட்புலரி, குட் மார்னிங் மங்கை மேடம். ஸோ நித்யாதேவி மேடம் வந்து எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டாங்க. லட்சுமி நாராயணன் சார் அனுபவபூர்வமாக ஒரு பாயிண்ட்டை இங்கே வலியுறுத்தினாரு. நான் அவங்க சொன்னதில் விட்டு போனது மட்டும், டெய்லி ஒரு நியூ திங்கை லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு மேடம் சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதை நித்யாதேவி மேடம் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இங்கிலீஷில் போயம் எழுதினேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து தேவை. அது எல்லாரும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்ரேஷனேஷன், அதாவது தள்ளி போடுறது. எதையும் நான் தள்ளியே போட மாட்டேன், அன்னைக்கே செய்து முடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 பாயிண்ட் அவங்க கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன், மற்ற 2 ஃபீட்பேக் கொடுத்தவங்க. ஸோ அதனால் அதை நான் டேக் ஹோம் மெசேஜாவோ ரெசல்யூஷனாவோ ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். நன்றி மேடம், தேங்க்யூ. Thank you, sir. நன்றி சார். தொடர்ந்து மேஜர் நாராயணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம் நற்புலரி, உற்சாகமான காலை வணக்கம். மங்கை மேடமுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நிறைய விஷயம் எல்லாமே ஒன்று தொடர்புடையது. இப்போ கோஜென்ட்டா மடை திறந்த வெள்ளம் போல லட்சுமி நாராயணன் சார் சொன்ன மாதிரி ரைஃபிளில் புல்லட் ஃபயர் பண்ணுறேன், அந்த அளவு அழகாக கரெக்டாக வேகமாக சொல்லிட்டே வந்தாங்க. அதே சமயத்தில் நம்ம உள்வாங்கவும் முடிஞ்சுது. நல்ல வேகத்துக்கு தகுந்த நிதானமும் இருந்தது. எனக்கு என்ன பாயிண்ட் எடுக்கிறதுனா அப்ரிசியேஷன் அண்ட் கிராட்டிடியூட் 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் இது நியூ இயர்க்கு ரெசல்யூஷனாக வச்சுக்கிறேன். அப்ரிசியேஷன், முதல் அப்ரிசியேஷன் நம்ம நித்யாதேவி மேடம் ரொம்ப அற்புதமாக இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க, அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன். கிராட்டிடியூடு நாங்கள் மங்கை மேடம்க்கு ஐம் குவைட் கிரேட்ஃபுல். நல்ல இந்த பொங்கல் அன்னைக்கு, போகி அன்னைக்கு நல்ல அழகான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. முடிந்த மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப அற்புதமாக நீங்கள் படைச்சிருக்கீங்க. இந்த நீங்கள் சொன்ன அந்த புத்தகம் எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு, கொஞ்சம் சொல்ல முடியுமா? காலையில் எழுந்தவுடன் தவளை, அது தமிழ்ல, இங்கிலீஷ்ல இருக்க eat ஓ, that brain trace. frog. யாரோடு? தமிழ் என்ன It's சொல்றது? a frog. தமிழ்ல வந்து நாகலட்சுமி சண்முகம் எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபைன். நான் புத்தகம் படிச்சேன். நாகலட்சுமி சண்முகம். பிரெயின் ட்ரேஸ், ரைட், நல்லது. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். நன்றி, வணக்கம். Thank you, sir. நன்றி சார். தொடர்ந்து பிரதீப்ராஜன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். அனைவருக்கும் நட்புலரி வணக்கங்கள். இன்னைக்கு மங்கை சகோதரியோட பேச்சு வந்து கேட்கும்போது நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத வந்து ரொம்ப எக்ஸாக்டா சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஒரு நம்ம லக்ஷ்மி சார் சொன்ன மாதிரி கன்ல இருந்து வெளில வந்த புல்லட்ஸ் மாதிரி, அதாவது ப்ரிப்பேர் பண்ணி பேசுறவங்களுக்கு இந்த ஸ்பீடு வராது. அதை வந்து ரொம்ப அழகா இது பண்ணிட்டு எதெல்லாம் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அந்த சகோதரி வந்து அதை மட்டும் அவங்க வந்து ரீகால் பண்ணி சொன்னது. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பண்றதுக்கு இவங்களுடைய இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிச்சாலே ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே மிஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வாக்கிங் போகும்போது நீங்க வந்து வீட்டில் உட்காந்து நம்ம அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல உட்காந்து வாக் பண்றது அப்படிங்கிறத தாண்டி வெளியில போகணும், இந்த நேச்சுரலை லைக் பண்ணணும், நேச்சுரை பார்த்துட்டே வாக் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த மலைகள், காடுகள் அப்படிங்கிறத பார்க்கறது வந்து அவங்க ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் திருப்பதி போகணும் அப்படின்னா வெங்கடாச்சலபதியை தாண்டி எனக்கு அந்த மலைகள் மட்டும்தான் பிடிக்கும். முதல்ல மலைகளை பார்க்கணுங்கிற எண்ணத்தோட தான் போவேன்.
ஆனா யாராவது ஒருத்தர் எப்படியோ கூட்டு போய் என்னை சாமி பார்க்க வச்சிருவாங்க. அது ஒண்ணு. சபரிமலையும் அதே மாதிரி தான். சபரிமலை ஒரு 10 வருஷம் போயிருக்கேன். 10 வருஷமா போனேன்னா அந்த பம்பையில உள்ள நுழையும் போது பார்க்கக்கூடிய இந்த மரங்கள் அதை பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த என்ன சொல்றது ஒரு பெரிய அரவணைப்பு ஐயப்பன்றது ஒரு அரவணைப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலை அந்த என்வரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ண நினைப்பேன். அங்கதான் கடவுள் இருக்காருன்னு நான் நினைப்பேன் நான். அதே மாதிரி கண்மூடி இங்க ஒரு நிமிஷம் உட்கார்ந்தோம்னா அந்த சபரிமலையும் அந்த திருமலையும் நம்மளால வந்து நினைச்சு பார்க்க முடியும். அதுதான் நம்ம கடவுள் உணரக்கூடிய ஒரு விஷயம். சகோதரி சொன்னதுல இருந்து நான் அதை ரீகால் பண்ணேன். ரொம்ப அருமையான ஸ்பீச் சகோதரியோடது. வாழ்த்துக்கள் சகோதரி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். தொடர்ந்து சிவபாலன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புலரி இனிய காலை வணக்கம். ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்களுக்கும் அதை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆர்கனைசர் அனைவருக்கும், பங்கேற்பாளர் அனைவருக்கும் என்னுடைய போகி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறேன். இன்னைக்கு மேடம் வந்து சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆக்சுவலா நம்மளும் ஒரு பயிற்சியாளர்னால நீங்க ஃபேமிலியோட உட்காந்து பேசுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் என்ன பேசுங்கன்னு சொல்றது வந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்டே கிடைக்காம இருந்துச்சு. அந்த வகையில இன்னைக்கு மேடம் சொன்ன ஒரு விஷயம் சூப்பரா இருந்துச்சு. கணவன் வந்து ஆபீஸ்ல நடந்தது என்ன நடந்துச்சுன்னு சொல்றது, மனைவி வந்து வீட்டுல இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னு சொல்றது, பசங்க வந்து இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல நடந்துச்சுன்னு சொல்ற பாயிண்ட் வந்து எக்ஸலண்ட் பாயிண்ட். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்வது, அது வந்து ஒரு கனெக்ட்ல இருந்தாலும் பட் இன்னைக்கு சில நேரத்துல அது மறந்துடுது. ஏன்னா சாதாரணமா ஒருத்தரோட ரூட்டு கேட்கணும், ரூட்டு கேட்ட பிறகு சரிங்க அப்படின்னு சொல்றது கூட அது நன்றியோட ஒரு வார்த்தை வர மாட்டேன். அது இந்த வாட்டி நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து கோர்வையா அந்த ஃபோர்ஸா சொல்லும் போது அது மனசு ரொம்ப பயிற்சி மேடம். அதை தாண்டி நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேச்சரை கனெக்ட் பண்ணிட்டீங்களா, அது ஆக்சுவலா எல்லாத்தையும் இப்ப பிருத்திவிராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த கடவுள் நம்பிக்கைங்கிறதே வந்து நீங்க இயற்கையை கனெக்ட் பண்றதுதான். அந்த சப்ஜெக்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா அது ஒரு சிறப்பா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஒரு நம்மளுடைய நம்பிக்கை நம்ம ஒரு கடவுள் கும்பிட்டு இருக்கோம். பட் ஃபுல்லான கடவுள் நம்பிக்கை அப்படின்னு கடவுள்னு ஒண்ணு இருக்கு, நம்ம வந்து நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னாவே, நம்ம அடுத்த கட்ட சக்சஸ்க்கு போகணும்னாவே மெயின் வந்து பாத்தீங்கன்னா வில் கனெக்ட் வித் த நேச்சர். ஸோ இயற்கையில் இணைந்திருங்கள். நீங்க நினைச்சிட்டீங்கன்னாவே நினைத்த காரியம் அத்தனையுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மேடம் சொன்னாங்க. ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. பட் எல்லாமே கிடைக்குங்கிறத நான் சேர்த்த சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். தொடர்ந்து சாமிநாதன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தங்கை மங்கையின் உரை சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். எனக்கு முன்பு பேசிய நண்பர்கள் அனைவருமே அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட்டார்கள். நானும் இந்த குழுவில் இன்றுதான் முதலாக இணைந்துள்ளேன். நன்றி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி சார். நித்யாதேவி மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மேடம் ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்க? அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் மறுபடியும். ஏன்னா நான் வந்து பொயம் மட்டும்தான் வாசித்தேன். பட் இது மங்கை மேம் சொன்னதுல வந்து ஒரு 3 விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன். ஒண்ணு வந்து அவங்க இந்த சாப்பிடும் போது நான் வாசித்துக்கிட்டே சாப்பிடுறது எனக்கு கெட்ட ஹேபிட்னு சொன்னாங்க. அது ரைட் ஹேபிட் தான் மேம். பிகாஸ் என்ன செய்யும்னா சப்கான்சியஸ் அங்க ஓப்பன் ஆயிருக்கும்ன்ற ஒரு விஷயம். ஏன்னா எங்க அப்பா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், எங்க அப்பா எனக்கு ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க படிச்சுக்கிட்டே சாப்பிடுறீங்க, நான் படிக்கிறத கேட்டுக்கிட்டே சாப்பிட்டிருக்கேன். அடுத்து வந்து 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாருமே ஒரு ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி பயணத்துக்கு கூட நம்ம ஹாப்பி ஜேர்னிங் போறோம். பட் வந்த பிறகு அங்க இருக்கிற நிலவரம் கலவரத்தை உண்டாக்குதுன்றத சொன்னீங்க. நிச்சயமா அத ஒரு வரமா நான் எடுத்துக்கணும். வந்தோன்னா நமக்கு சாபமா ஆகக்கூடாதுன்றத நான் அங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 3வது விஷயம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க. இங்க பாருப்பா, கிடக்குறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனத்துக்கு மனையில வையின்னு சொல்லாம நம்ம என்ன வேணாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கூட ஹாப்பியா இன்னைக்கு செஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயம் சொன்னீங்க. நிஜமாவே இன்னைக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாருமே சொன்னாங்க, டைரி ரைட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட் ஒரு ஹேபிட் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த சக குடும்பத்தினர்கிட்ட உட்காந்து உறவாடுறது இருக்கே செம்மையா இருக்கும். அதுவும் இன்னைக்கு வரைக்கும் எங்க அத்தையாங்கிட்ட இருந்து அங்க ஆபீஸ்ல என்ன நடக்குது, உட்காந்துருக்கு, தூங்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் மட்டும் ஓப்பன் வைடா சொல்லிக்கிட்டே நான் போயிட்டே இருப்பேன். என் பிள்ளைகளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னும் எங்க அத்தையாங்கிட்ட இருந்து எதையுமே நான் கேட்கவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்டுக்குவேன், என்னை நிம்மதியா கொஞ்ச நேரம் பேச விடுங்க அப்படின்னு. நானும் அவர்கிட்ட பேசுவேன்னு பார்ப்பேன். ஆனா அவரு எனக்கு தக்க ஆடியன்ஸ் மட்டும் சொல்லுவாரு. இந்த 3 விஷயத்த நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பா நான் ஊருக்கு போகும்போது தூய்மையா வச்சுட்டு என்னோட எளிய உணவை என்னன்னு நான் அதுக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு நான் ஊருக்கு போறேன். நிச்சயமா எல்லா குழந்தைங்க கிட்ட உட்காந்து நான் பேச ட்ரை பண்றேன்.
ரொம்ப சிறப்பான தகவலை நிறைய கொடுத்தீங்க. ஈட் த ஃபிளாக் வந்து கண்டிப்பா படிக்கிறேன், ஃபாலோ பண்றேன் மேம். தேங்க்யூ மேம், சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம் உங்க தேங்க்யூ. கவிதையை ஷேர் பண்ணுங்க, குரூப்ல ஷேர் புதிதாக இணைந்துள்ள நபர்கள் வந்து சாட் பாக்ஸ்ல உங்களுடைய நம்பரை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய புதிதாக நம்பர் வந்து இன்றைக்கு வந்து பல்லடத்திலிருந்து இணைந்த சுவாமிநாதன் அவர்களே வரவேற்கின்றோம். அவருக்கு உங்களுடைய எண்ணை பதிவு செய்தால் உங்களை குரூப்பில் இணைக்க வசதியாக இருக்கும். அடுத்து விஏ என்ற பெயரில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவரும் ஒரு பெயரை முழுமையாக சேர்த்து உள்ளே இணைவது நல்லா இருக்கும். உங்க முழுமையான பெயர் தெரிந்தால் நல்லா இருக்கும். தண்டபாணி என்கிற பாணி என்று ஒரு புதியதாக இருந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்போம். அவர் ஒரு கருத்தை சொல்வதென்றால் சொல்லலாம். புதிதாக இணைந்துள்ள நண்பர்கள் தங்களுடைய பெயருடன் இணைந்து உங்கள் எண்ணையும் மொபைல் எண்ணையும், அதாவது குறிப்பாக வாட்ஸ்அப் எண்ணையும் இணைத்து இங்கே பதிவிடவும். உங்களுக்கு தொடர்ந்து இங்க லிங்க் அனுப்பப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் தொடரலாம் சுமதி. சிவகாணி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். மேடம் அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். மங்கை மேம், இன்னைக்கு காலையில வந்து பல விஷயங்கள சொல்லியிருக்கீங்க. எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியல, ஆனா ஒவ்வொரு விஷயமே ஃபாலோ பண்ணா வாழ்க்கைக்கு எப்படியும் உதவும் அப்படிங்கிறது உறுதியான உண்மை. ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்க பேச்சு கேட்டு அடுத்து என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி நானும் முடிவுக்கு வந்துட்டேன். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். புதிய நபர்கள் யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? அவங்க மியூட் ஆன் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மங்கை. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க எஸ்ஐ, இப்போ ப்ரொமோஷன் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாங்க. பட் ஆனால் இப்போ அந்த கான்டாக்ட் நம்பர்ல எல்லாம் போயிடுச்சு. அவங்க கூட பேசு, மங்கையர் கரசி அவங்க பேரு. அது மாதிரி மங்கைன்னு அந்த பேரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மங்களகரமான ஒரு பேரா தெரிஞ்சுது. சரி, புதுசா வராங்க, ஏன்னா நிறைய விஷயத்த கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்களை தெள்ள தெளிவா, ரத்தன சுருக்கமா, ஆனா ஆணித்தரமா அடிச்சு சொன்னீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்றதை அந்த ஃபீட்பேக்ல இருந்து நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய செஷனை மாசத்துக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய உங்க செஷனை நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு யதார்த்தமான விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம யதார்த்தமா சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க. அந்த யதார்த்தம் தான் இங்க நமக்கு தேவை. ஸோ நல்ல விஷயங்களை எடுத்து கூறியிருக்குங்க. போகி பண்டிகை அதுவுமா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற மாதிரி புதியனவாக நற்புலரில் புகுந்திருக்கின்ற மங்கையர்கரசி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இங்க மங்கை, சாரி, எனக்கு அந்த மங்கையர் மங்கையருக்கு இருந்துச்சு. ஓகே, சாரி. ஸோ புதிதாக நற்புலரில் இன்று பயணித்திருக்கின்ற மங்கை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல விஷயங்களை எடுத்து கூறணுங்க. அந்த குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும். அது அந்த விஷயம் சாப்பிட்றது கூட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பையன் ஒரு பக்கம் சாப்பாடு போட்டு அவர் ஒரு ரூம்ல உட்காந்து சாப்பிடுவாரு, அம்மா ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு பாண்டிங்கே இல்லாம போயிடுச்சு, குடும்பத்தோட ஒரு பாண்டிங்கே இல்லாம போயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி வெளியே போகலாம், டூருக்கு போகலாம், போயிட்டு வரலாம். அதுலயும் நிறைய சிக்கல்கள். அம்மா ஒரு சொல்லுவாங்க, புள்ள ஒண்ணு சொல்லுவாரு, அப்பா ஒரு முடிவு எடுப்பாரு, எங்க போறதுன்னு தெரியாத ஒரு சிக்கல் இருக்கும். குலுக்குச்சீட்டல் எழுதி போட்டுதான் குலுக்கி எந்த ஊருக்கு போனோம்னு டிசைட் பண்ணும் போல இருக்கு. அப்படியே மாத்தி போனாலும் அதுல ஒரு பல சிக்கல்கள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் கூட வெளியே போகணுன்றது ஒரு கான்செப்ட். அது போறதால ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். நம்ம மனம் விட்டு பேச முடியும். வீட்டுல பேச முடியாத விஷயங்களை கூட மனம் விட்டு பேசிக்கக்கூடிய ஒரு இடமாவும் அந்த இடம் அமையும். ஸோ நல்ல விஷயங்களை தான் எடுத்து கூறியிருக்கீங்க. இந்த மொபைல் போன் பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு நான் என் கண் கூடவே நிறைய விஷயங்களை பாக்குறேன். நான் நிறைய பேருக்கு திட்டிருக்கேன், இந்த மாதிரி குழந்தைங்கிட்ட ஏன் போனை கொடுக்குறீங்க பண்றீங்க. ஆனா நம்ம என்னதான் சொன்னாலும், காடா கத்துனாலும், ஆனா அவங்க என்ன செய்யறாங்களோ அதைதான் செய்வாங்க. ஒரே விஷயம் சொல்லுங்க, என் பசங்க வந்து சாப்பிட மாட்டேங்குது, நான் என்ன பண்ணிட்டோம்? நம்ம பிறக்கும் போதே மொபைல் போனோட பிறந்தோம்? இல்ல. நம்ம எப்படி வளர்ந்தோம், நம்மளுடைய இயற்கை சார்ந்த வளர்ப்பு எப்படி இருக்கு, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது காரணம் நம்மள வளர்த்த விதம் தான் காரணம். ஆனா நம்ம பசங்களையோ நம்ம பேர பிள்ளைங்களையோ இல்ல வேற யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களையோ நம்ம பார்க்கும்போது அந்த கண்ணோட்டத்துல பார்க்க முடியல. காரணம் அவங்க அங்க தாண்டோனித்தனமா சில விஷயங்களை முடிவு எடுக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப நம்ம லட்சுமணன் சார் சொன்ன மாதிரி இது மாதிரி எல்லாம் முடிவு எடுத்தாங்கன்னா கடைசி அங்கதான் போய் நிக்கணும், வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் ஐயோ அம்மானாலும் வராது. அது புரிய மாட்டேங்குது நிறைய மக்களுக்கு. அதனால
நிறைய பேர் இப்ப இதுல இருக்கக்கூடிய 11 நபர்கள் இப்ப இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ, நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுடைய குழந்தையோ, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டா இருக்க குழந்தைங்களையும் இந்த மாதிரி மொபைல் போன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த தகவலை நீங்க சொல்லுங்க. எடுத்துட்டா சந்தோஷம். அத சொன்னாங்கல்ல, என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது சொல்றோம். எடுத்துக்கிட்டா சந்தோஷம், எடுக்கலனா சந்தோஷம் தான். அதெல்லாம் நஷ்டப்பட போகுது நம்ம இல்ல. ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தோட இருக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை எடுத்து உரைத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த தளத்தில் பயணிக்கிற அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நாளை பொங்கல் பண்டிகை, அதற்கும் அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்களை கூறி மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம்.